ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேந்திர பழம் சிப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி நல்லா நேந்திர பழமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் காயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தோலெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் இப்படியே கூட மெலிசாக கட் பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்லைசரில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக வரும், நல்லா மெலிசாகவும் வரும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதை சிப்ஸ் போட்டுடலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் வரும். அதனால் ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஃபுல்லாக எல்லாம் அப்படியே எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து போடுங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பியூராக இருக்கும். எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நமக்கு கலரும் நல்லா வரணும். ஒரு 5 to 7 minutes ஆகும். அப்படியே இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே. கொஞ்ச நேரம் கழித்து எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக. பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக வரணும் நமக்கு. நேந்திர பழம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா ரொம்ப நல்லது இந்த பழம். அதுவும் இல்லாமல் தேங்காய் எண்ணெயும் நல்லது தான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். பாருங்கள் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்காது கண்டிப்பாக. அது சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஈவனாக கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நேந்திரம் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலையே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்லைஸ் பண்ணது எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் இதே கலரில். பாருங்கள் இதெல்லாம் சூடு ஆறிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிடுச்சு நமக்கு. உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.